ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 32வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஆம்னாவோட அப்பா ரொம்பவே கோபமாக தான் இருக்கார். ஃபாக்கீர் ரொம்ப பாவம்னு நினச்சி அவனுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதை கூட அவங்க ஒழுங்காக பண்ணலை. என் ஃப்ரெண்டு முன்னாடி எனக்கு தான் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆம்னாவோட அப்பா சொல்லிகிட்ருக்காரு. யார் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுலன்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு சரின்னு சொல்லிடுறீங்க. இப்போ இப்படி ஆகிடுச்சுல, இனிமேல் இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி ஆம்னாவோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஃபாக்கீர் ஏற்கனவே அப்செட்டில் இருக்க அவங்கக்கிட்ட சாரி கேட்டதாக சொல்லி சொன்னான்ற மாதிரி ஆம்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்கா. ஆம்னாவோட அப்பாவும் இவனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க ஃபேமிலி இப்போவே அவனை ஃபோர்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அவனால் படிக்கவும் முடியாது, பிஸ்னஸையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. என்ன பண்ண போகிறானோ தெரியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கை அவ்வளோதான். ஆம்னா, இனிமேல் நீ அவன் கூட பேசக்கூடாது. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருக்கவே கூடாது. அவனை விட்டு தள்ளியேறு எப்போவும் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போயிடுறாரு. சாய்க்காவும் ஃபராஸும் ரொம்ப கோவத்தில் தான் இருக்காங்க. ஹபீப் இன்னைக்கு மீட்டிங்க்கு வராதனால பெரிய லாஸ் ஆகிடும்னு நான் நினச்சேன். ஃபாக்கீருமே ஹபீப் மேலே கோவத்தில் தான் இருந்தான். ஆனால் திடீர்னு இன்றைக்கி இன்வெஸ்டர் கிடச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இத்தனை நாளாக கிடைக்காத இன்வெஸ்டர் எப்படி இன்றைக்கி திடீர்னு கிடைச்சாரு? என்னால் இதை நம்பவே முடியலன்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. சாய்க்காவுக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு தான் இருக்கா. கண்டிப்பாக ஹபீப் ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறாரு. ஒரு நாளில் இவ்வளோ மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் வந்திருப்பா? எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குன்ற மாதிரி சாய்க்காவும் சொல்லிகிட்ருக்கா. ஃபராஸ் இருந்துக்கிட்டு இனிமேல் அவ்வளவுதான், சமீனாவும் ஃபாக்கீருமே ஹபீப் சொல்கிறது தான் கேட்டாகணும். ஹபீப் முன்னாடி சமீனாவும் ஃபாக்கீரும் தோற்று தான் போக போகிறாங்கன்ற மாதிரி ஃபராஸ் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு சாய்க்கா இருந்துக்கிட்டு, சமீனா ஒரு நாளும் ஹபீப் முன்னாடி தோற்று போக மாட்டாங்க. இந்த பிஸ்னஸ் ஜஹீர் அண்ணாவோடது, அது ஃபாக்கீருக்கு தான் சொந்தம். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு நாளும் நடக்காது. இவ்வளோ பணத்தை ஹபீபை நம்பி யார் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனிக்கு ஸ்கூல் போகிறதுல பிரச்சனை, ஃபாக்கீருக்கு பிஸ்னஸில் பிரச்சனை. 2 பேரும் பேசிக்காமல் கூட தான் இருக்காங்க. ஆனி தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறா. ஃபாக்கீரை பார்த்து, இப்போல்லாம் நீ ரொம்ப டென்ஷனாகவே இருக்கு, பிஸ்னஸ் விஷயத்தில் நீ ரொம்ப பிஸியாகவே இருக்க, இப்போவாச்சும் நம்மளை பற்றி பேச ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி ஆனி கேட்குறா. அதுக்கு ஃபாக்கீர் இருந்துக்கிட்டு, இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சுது நான் டென்ஷனில் இருக்கேன்ட்டு. ஆனால் தயவு செஞ்சு இப்போ உன்னோட விஷயத்த மட்டும் பேச ஆரம்பிக்காத, என்னால் இப்போ கேட்க முடியாதுன்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டு, நான் மட்டும் ஏன் உன் மேலே அக்கறைப்படணும்? என்னை பற்றி நீ யோசிக்கிறியா? நீ கவலையாக இருந்தால் அது எனக்கும் கவலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அதுக்கு ஃபாக்கீர் இருந்துக்கிட்டு, நீ ஒரு முட்டாள்தனமான விஷயத்துக்கெலாம் நீ கவலைப்பட்டுருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ஃபாக்கீர் கேட்குறான். இதெல்லாம் உனக்கு வேணால் முட்டாள்தனமான விஷயமா இருக்கலாம், என்னோட ஃப்யூச்சரை இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நான் காலம் பூரா இந்த 4 செவத்துக்குள்ளே மிஸ்ஸஸ் ஃபாக்கீராகவே வாழ முடியாது. நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அப்போ உனக்கு என்ன தான் வேணும்? இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணுமா? மிஸ்ஸஸ் ஃபாக்கீர்லேருந்து மிஸ் ஆனியாக வெளியே போகணுமா அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் கேட்குறான். அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டு, நான் அப்படி சொல்ல கிடையாது, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னோடய ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு ஃபாக்கீர் இருந்துக்கிட்டு, தயவு செஞ்சு சொன்னதையே திருப்பி சொல்லிகிட்டு இருக்காத. நீ ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் இந்த குடும்பத்தோடு சேர்ந்த விஷயம், என்கிட்ட அதை பற்றிலாம் பேசாதன்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டு, அங்கிள் இருந்த வரைக்கும் என்னை ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொன்னதே கிடையாது. அவர் இப்போ போனதுக்கப்புறம் எல்லோரும் என்னை ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. பாக்கி இருந்துக்கிட்டு, உன்னை ஸ்கூலுக்கு போக வேணான்னு நான் சொன்னேன்னா, இந்த 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போக தானே போகிற. எல்லாருமே உங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. எனக்கு 16 வயசு தான் ஆகுது. இந்த வயசுலேயே இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கணுன்னு சொல்கிறீங்க. எனக்கு அங்கிள் ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சி அவரும் ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது. நான் தனியாலாம் என்ன தான் பண்ணுறதுன்னு ரொம்ப சோகமாக சொல்லிட்டு போயிடுறான். ஆனி ஸ்கூலுக்கு போகாததை பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட தான் ஆனியை பற்றி கேட்டுட்ருக்கா. ஆனி இனிமேல் ஸ்கூலுக்கே வரமாட்டாளா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இன்னொரு பொண்ணு இருந்துக்கிட்டே, இல்லை அவள் 1 மாதத்துக்கு மட்டும்தான் வரமாட்டா, அதுக்கப்புறம் அவள் வந்துடுவா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு இன்னொரு பொண்ணு இருந்துக்கிட்டு, பரவாயில்ல, ஆனிக்காவது மேரேஜ் ஆகிடுச்சு, ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு, படிக்கிறதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. இவங்க பேசுகிறதெல்லாம் ஆனியை ஒன் சைடில் லவ் பண்ணிகிட்ருக்க ஹம்சா கேட்டுட்டு தான் இருக்கான். இதை கேட்டதும் அவனுக்கு கோவம் ஒரு மேரேஜை பண்ணிவிட்டு ஆனி படிக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா. ஆனிக்கு படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டு படிக்க முடியாமல் அவள் கஷ்டப்பட்டுட்ருக்கா. ஆனால் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டிட்டு போயிடறான் ஹம்சா. ஹபீப் ஆயிஷாவை கூப்பிட்டு ஆயிஷா கிட்ட கொஞ்சம் பணம்லாம் கொடுத்து, குழந்தைங்கள ஷாப்பிங் கூட்டிகிட்டு போ, உனக்கும் ஏதாச்சும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, பிஸ்னஸில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிஷா கேட்குறா. ஆமாம், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லைன்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதான் இப்போ சொல்கிறேன்ல, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக என்னோட கையில் தான் இருக்க போகுது. அதுக்கு உன்னோட தம்பி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஜம்ஷித் என்ன ஹெல்ப் பண்ணாருன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறா. நானும் ஜம்ஷித்தை இத்தனை நாளாக ஜோக்கர்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருந்து நம்ம கம்பெனியில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஜம்ஷித்னால தான் நம்ம பிஸ்னஸ் ரன் ஆக போகுதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஜம்ஷித்தே இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதை வேணான்னு தான் சொல்லியிருக்கணுன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறா. ஏன்னு கேட்குறதுக்கு,
ரஹிலாவும் ஆலியாவும் ஏதோ பிளான் பண்ணி தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹபீப் இருந்துக்கிட்டு, உனக்கு இதே வேலை தான் எப்போவும், எப்போ பாரு தேவையில்லாத விஷயத்த பேசுகிறது, இதனால் அவங்களுக்கு என்ன நல்லது? ஒரு பக்கம் உன்னோட பிரதர், ஒரு பக்கம் உன்னோட ஹஸ்பண்ட், இவங்க 2 பேருக்கும் தான் நல்லது நடக்க போகுதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. அதுக்கு ஆயிஷா இருந்துக்கிட்டு, இவங்க 2 பேரும் யார் கூட கனெக்ட் ஆகிருக்கா? ரஹிலா அண்ட் ஆலியா கூட தானே? கண்டிப்பாக அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறா. அதுக்கு ஹபீப் இருந்துக்கிட்டு, இதுக்கு தான் நான் உன்கிட்ட பேசுகிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு நீ டிவியில் சீரியல் பார்க்குறத நிப்பாட்டு, எப்போ பாரு ஏதாச்சும் புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்லிடுறாரு. ஆனியோட ஃப்ரெண்டு நோட்ஸ்லாம் கொடுக்க ஆனி வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த டைம் ஸ்கூலில் யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். இந்த டைம் கொடுத்துருக்க யூனிஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ஆனி சொல்லிகிட்ருக்கா. அவளோட ஃப்ரெண்டும், ஆமாம் போன தடவை கொடுத்தது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, இந்த டைம் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஆனி இருந்துக்கிட்டு, என்னோடய யூனிஃபார்ம் எங்கே கிடக்குதோ தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும், ஸ்கூல்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி அவள் கேட்டுட்ருக்கா. அவளோட ஃப்ரெண்டும் ஸ்கூலில் நடந்ததை பற்றி சொல்லிகிட்ருக்கா. ஆனி ஸ்கூலுக்கு போகிறத ரொம்பவே மிஸ் பண்ணி தான் பேசிகிட்ருக்கா. ஆனியோட ஃப்ரெண்டு சர்ப்ரைஸாக சமோசாலாம் வாங்கி கொடுக்குறா. ஆனியும் ரொம்ப சந்தோஷமாக, ஸ்கூலில் கேன்டீனில் கிடைக்கிற சமோசா மாதிரி வேறு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, இதை இத்தனை நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷம்ட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்கா. ஆனியோட ஃப்ரெண்டும் கொண்டு வந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்து, கண்டிப்பாக நீ இதை படி, வீட்டில் இருந்து படித்தாலும் நீ முன்னாடி வாங்கிட்டு இருந்த ரேங்கே வாங்குவன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஆனிக்கு ஆனியோட ஃப்ரெண்டாவது புரிஞ்சுட்டு பேசுகிறாளேன்ட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பாட்டி ஃபாக்கிரை கூப்பிட்டு தான் ஏதோ பேசுகிறாங்க. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஜஹீரை பார்க்குற மாதிரியே இருக்குது, நீ தான் இனிமேல் எனக்கு ஜஹீர் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. நீ இப்போல்லாம் பிஸ்னஸை பார்த்துக்கிற, நிறைய விஷயங்களை பார்த்துக்கிற, அதை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீ அதை மட்டும் பார்த்துக்காம வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் நீ பார்த்துக்கணும். ஆனிக்கும் உனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, நீ சொல்கிறத மட்டும்தான் இனிமேல் ஆனி கேட்கணும். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவளை செய்ய சொல்லி நீ தான் சொல்லணுன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. நான் எதுக்காக இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யின்ட்டு ஆர்டர் போடணும் ஆனிக்கு அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். இது ஆர்டர் கிடையாது, நீ ஆனியோட ஹஸ்பண்ட், நீ சொல்கிறத அவள் கேட்டு தான் ஆகணும். எப்போ பாரு அவள் ஸ்கூலை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கா. வீட்டில் வேலை அதிகமாகிடுச்சுன்னா அவள் அதை பற்றி நினைக்க கூட மாட்டா. அதனால் வீட்டில் இனிமேல் டெய்லியும் ஆனி தான் சமைக்கணுன்ட்டு நீ சொல்லணுன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஆனி போய் எதுக்காக சமைக்கணும்? அம்மா இருக்காங்க, ஆயிஷா ஆண்டி இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். சமீனாவும் ஆனிலாம் எல்லா வேலையும் செய்ய வேணான்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பாட்டி கேட்குறதாவே இல்லை. அவள் தான் இனிமேல் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபாக்கிரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனிக்கு அப்பா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, அவள் ஸ்கூலுக்கு போய் அவளோட ஸ்டடீஸை முடிக்கணுன்ட்டு. இப்போ அதை நம்ம வேணான்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவள் இப்போ வரைக்கும் ஸ்கூல் போயிட்டுருக்கா, அப்படி இல்லைன்னா அவள் எப்போவோ ஸ்கூலை விட்டு நின்றுப்பான்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஃபாக்கிரும் சொல்லி பார்க்குறான், ஆனாலும் பாட்டி கேட்குறதா இல்லை. அதனால் வீட்டு விஷயத்தை நீங்கள் பார்த்துங்க, வீட்டை தவிர எனக்கு பல விஷயம் இருக்குது பார்க்குறதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.